தம்பி. ஹலோ. தம்பி. 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 ஒரு அனிமி சீரிஸ் குறைஞ்சது 10 மணி நேரத்துக்கு கீழே மேக் பண்ணாம இருந்திருந்தாலும் அந்த சீரிஸை நம்ம தொடர்ந்து பாக்குறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா சீரிஸோட நடுவுல வரக்கூடிய ஹை பாயிண்ட் தான் நம்ம அந்த நோட கட் பண்ண விடாம பாத்துக்கும். அந்த வகையில இயர் 2023 நான் பார்த்த அனிமி சீரிஸ்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச என்ன அந்த சீரிஸை கட் பண்ண விடாம பார்க்க வச்ச ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோல நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். நான் ஒன்னும் பயங்கரமான வீப் கிடையாது. சோ ரொம்பவே கம்மியான அனிமி தான் உங்களுக்காக இந்த வீடியோல இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம பாத்துருவோம். நான் உங்க கிஷோர், நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். முதல்ல பார்க்க போகிறது ப்ளூட்டோங்கிற அனிமியில் வந்த சீன் தான். இந்த ப்ளூட்டோங்கிற அனிமியே நான் ஆஸ்ட்ரோபைங்கிற அனிமிக்காக தான் பார்க்க தொடங்கினேன். ஆஸ்ட்ரோபை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட யூனிவர்ஸ்ல தான் எழுதப்பட்ட ஸ்டோரி இது. ஆனா இந்த கதையில ஜட்ஜிட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு ரோபோட் டிடெக்டிவ் தான் மெயின் கேரக்டரா இருந்திருப்பாரு. ஸோ இந்த அனிமில எனக்கு ரொம்பவே பாதிச்ச விஷயம் என்னன்னா இவரோட டெத் தான் சொல்லலாம். ஆக்சுவலா இது ஒரு ஸ்பாய்லர் தான். இருந்தாலும் கூட நீங்க இந்த அனிமியை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இவர் பெரிய பெரிய ரோபோட்டை கூட ஈஸியாவே ஹேண்டில் பண்ற அளவுக்கு பலம் வாய்ந்தவரா தான் இருந்திருப்பாரு. ஆனா இவரோட மகன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ரோபோட் அவர் பாக்குறாரு. அவரோட மகனாவே அதை நினைச்சு பிடிக்க போகும்போது தான் அந்த ரோபோட் இவரை கில் பண்ணும். இல்ல அந்த சீனை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பாதிப்பா இருக்கும். என்ன போன வருஷம் பார்த்த அனிமிலேயே கொஞ்சம் பாதிச்ச அனிமியா கூட இந்த அனிமி இருந்துச்சு. இந்தியா பொறுத்தவரை இது அண்டர்ரேட்டட் அனிமி தான். ஸோ செக் அவுட் பண்ணி பாக்குறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆஸ்ட்ரோபை பிடிக்கும்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்த பார்க்க போறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அனிமியோட ஒரு கியூட்டஸ்ட் மூமெண்ட் தான். இந்த என்டையர் இயர்லயே நான் பார்த்த ஃபைனஸ்ட் அனிமின்னு கூட சொல்லலாம். ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது மாதிரி ஜேனர்ல இதை சேர்க்க விரும்பல. ஏன்னா இதுல ஆக்ஷனும் கலந்து இருக்குது. பட் நான் சொல்ல போற இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 2 10வது எபிசோட்ல அமைஞ்சிருக்கும். லாய்டு வந்து அன்யாவை வெக்கேஷனுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அங்க ஆல்ரெடி யோர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாப்ல. 3 பேருமா சேர்ந்து அந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க என்ஜாய் பண்ணும்போது சாங்கோட சேர்த்து சூப்பரான விஷுவலையும் கோத்திருப்பாங்க. பாக்குறதுக்கே சூப்பரா அமைஞ்சிருக்கும். ஒரு ஜாலியான வைப் கொடுக்கறது மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். இல்ல அந்த வெக்கேஷன் ட்ரிப்லயே அன்யா வந்து ஒரு குளத்துல மாட்டுறது மாதிரியும் அவளை லாய்ட் காப்பாத்துறது மாதிரியான ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். இது எல்லாத்தையோட ஹைலைட் என்னன்னா அவங்கள காப்பாத்தினதுக்கு அப்புறம் 3 பேருமே டயர்ட் ஆயிருப்பாங்க. ஸோ யோரும் ஆன்யாவும் டயர்ட்ல தூங்குறதுக்கே போயிருவாங்க. 2 பேருமே தூக்கிட்டு லாய்ட் நடந்து போறது மாதிரியான ஒரு சீன் அமைச்சிருப்பாங்க. அந்த சீனை பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் சொல்லலாம். இந்த வருஷம் பார்த்த அனிமிலேயே இந்த சீன் மறக்க முடியாத சீனா அமைஞ்சிருந்துச்சு. மூணாவது பார்க்க போற சீன் எதுல இருந்து வருதுன்னா டீமன் ஸ்லேயர் அனிமில இருந்து தான் வருது. இதோட லாஸ்ட் சீசன் லாஸ்ட் எபிசோட் ரொம்பவே மறக்க முடியாத அனுபவத்தை குடிச்சுன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ரொம்பவே சூப்பரா மேக் பண்ணியிருந்தாங்க. இடையில கொஞ்சம் லேகாக அமைஞ்சிருந்துச்சு. ஆனா முடிவுல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா முடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா நெசுகோட நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாஞ்சிரோக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அதே அளவுக்கு நம்மளுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அவங்க இனி டாஞ்சிரோ நெசுகோவை தூக்கிட்டே அலையாண்டா அந்த பெட்டிக்குள்ள. ஏன்னா அவளால பகல்லையும் நடமாட முடியும் அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. வெளில அந்த பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ்ல நெசுகோ வந்து அப்படி எந்திரிச்சு நிக்க டாஞ்சிரோ அவளை பார்த்து அழுதுகிட்டே ஓடி வர அந்த சீன்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி சீனை எப்படிங்க இந்த லிஸ்ட்ல சேர்க்காம மிஸ் பண்ண முடியும்? என்னால அதை பார்க்க போற சீன் எதுல இருந்து வருதுன்னா ஜுஜுட்சு கைசன்ல இருந்து தான் வருது. போன வருஷம் டீமன் ஸ்லேயரை பார்த்து எனக்கு ரொம்பவே பிரமிப்பா இருந்துச்சுங்க. ஓ என்ன அளவுக்குங்க இவங்க எல்லாம் மேக் பண்றாங்க. கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு இந்த அனிமி பாக்குறது கொடுத்து வச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அந்த அளவுக்கு சூப்பரான கிராபிக்கல் இம்ப்ரூவ்மெண்டோட மேக் பண்ணிருப்பாங்க டீமன் ஸ்லேயரை போன வருஷம். அதுக்கு டஃப் கொடுக்கறது மாதிரி தான் இந்த வருஷத்துக்கான ஜுஜுட்சு கைசனை மேக் பண்ணிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா யூஜிக்கும் சோசோக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபைட் சீன் தான் சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம். அனிமேஷன் லெவல்லையும் சரி சீனோட எக்ஸிகியூஷன்லையும் சரி ரொம்பவே துல்லியமான விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. முதல்ல சோசோ ஒரு பிளானை போட்டு இந்த பிளட் டெக்னிக்கை வச்சு அவனை தீர்த்து கட்டலாம் அப்படி சொல்லி நினைக்கும் போது யூஜி அவன் என்னை பார்த்து ஏம் பண்ணாதானே அந்த விஷயம் எல்லாம் நடக்கும். அவன் எங்க பார்க்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவை பண்ணுவாப்ல. ஆனா அந்த மூவே ஈஸியா டிஃபெக்ட் பண்ணி கீழே தள்ளி விட்டுருவாரு. தென் ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னால அந்த ரயில்வே டாய்லெட்டுக்குள்ள போய் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த சின்ன இடத்துல வச்சு ஒரு சூப்பரான எக்ஸிகியூஷன் நடத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஷன் ஃபைட்லயே குறிப்பா அந்த டாய்லெட்ல நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சீசன் 2ல ஏகப்பட்ட ஃபைட் சீன் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இதை தவிர்த்தையும் நிறைய சீன்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு
எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த சீனை தான் முடிஞ்சிருந்தது. ஃபைனலா பார்க்க போறது அட்டாக் ஆன் டைட்டன் சீரிஸோட ஃபைனல் சீசன் ஃபைனல் பார்ட்ல நடந்த விஷயங்கள் தான். இதுல நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். ஏரன் அவனோட தவற எல்லாத்தையுமே உணர்ந்து ஆர்மின் கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய சீன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா அதை விடையும் நிறைய விஷயங்கள்லாம் அந்த ஃபைனல் பார்ட்ல வச்சிருப்பாங்க. ஆனா அப்பம் கூட ஏரன் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிறது மாதிரி தான் என்னோட மென்டாலிட்டிலாம் இருந்துச்சு. அதை ரெண்டாவது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா மிகாசாவை பத்தி தான். மிகாசா ஏரனோட தலையை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லலாம். அப்போ அவ ஃபீல் பண்ணும்போது ஒரு புறா ஏரன் கொடுத்த ஸ்கார்ஃபை அப்படி பிடிச்சி இழுக்கிறது மாதிரியான ஒரு சீனை வச்சிருப்பாங்க. சுத்தமா இந்த இடத்துல என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, எமோஷனல் ஆகி அழுதுட்டேன்னு சொல்லலாம். ரொம்பவே டச்சிங்கா அந்த சீனை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமி வந்ததுக்கு அப்புறம் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். ஆனா இந்த சீன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. 2-3 நாளைக்கு ரொம்பவே டவுனா தான் இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அனிமி பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணேன், இந்த அனிமி பாருங்க சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி. அந்த சீனுக்கு அப்புறமே நிறைய பேர் என்ன சொல்ல வச்சுது. இந்த வருஷத்தோட பெஸ்ட் சீனா அந்த சீனை சொல்லுவேன். ஆனா இதை தவிர்த்தும் ஒரு விஷயம் ஏஓடி சீரீஸ்ல என்ன ரொம்பவே பாதிச்சது. அது என்னன்னா இந்த சீரீஸ் எண்ட்ல வச்ச என் கிரெடிட்ஸ் தான். சில பேர் ஏரன் செஞ்ச தப்புன்னு சொல்லுவாங்க, சில பேர் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. நான் கூட தப்புங்கிற மென்டாலிட்டியில தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த என் கிரெடிட் சீனை பார்த்ததுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸுங்கிற விஷயத்த ரொம்பவே ஆழமாகவே எனக்கு உணர்த்திருந்தாங்க. ஜாதி மதம் இன்னும் பாகுபாடு எல்லாத்தையுமே பிரிக்கிறத நம்மளால ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற விஷயத்த ரொம்பவே அழகாக அந்த எண்டில் காமிச்சிருந்தாங்க. இந்த தி எண்டுங்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்டன்னிங்காக மேக் பண்ணியிருந்தாங்க. அவுட் ஆஃப் டியர்ஸில் தான் அந்த வீடியோவை பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோதாங்க நான் போன வருஷம் பார்த்த அனிமியில் நான் சொல்ல நினச்ச விஷயங்கள். உங்களை எத்தனை பேருக்கு இந்த சீன் கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் ஒரு சில பேர் என்ன ப்ரோ இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன அனிமிலேயே வேற ஏதாவது சீன்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ ரீச் ஆக ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பீஸ்.